ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புர்கா கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அங்க போனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, ஹிந்திக்காரங்க மூட்டைக்காரங்கன்னு சொல்லுவோம் எங்க ஊர் சைடு. அங்க அவங்க புர்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என் சிஸ்டர் போன் அடிச்சா. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். அங்க பார்த்தா இந்த மாடல் புர்கா எல்லாமே ஸ்டோன் வச்சது எல்லாமே எவ்வளவுல ஸ்டார்ட் ஆகுனா 1000, 1100, 1200, 1300 இப்படிதான் இருக்கும் ரேட்டு, அதோடைய ரேட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாருமே போயிருந்தோம். அவங்களுக்கு பிடிச்ச புர்கா எல்லாமே எடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி அதுல புர்கா எதுவுமே இல்லை. எதனால அப்படின்னு கேட்டா, எனக்கு அதாவது பிளெயினா உள்ளது மட்டும் தான் பிடிக்கும். அதனால அந்த கிளாத்தும் அதுல இல்ல, அந்த மாதிரி புர்காவும் அதுல இல்ல. அப்படிங்கறதுனால நான் எதுவும் எடுக்கல. என் தங்கச்சி என் ஃப்ரெண்டு எல்லாருமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பிளெயின் சாலும் அந்த ஊர்ல தான் விற்கும். பிளெயின் சால் செம்ம சூப்பரா இருக்கும் கிளாத். அதனால அங்க போயிட்டு பிளெயின் சாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்க ஊருக்குலாம் இந்த மாதிரி மூட்டைக்காரங்கன்னு சொல்லிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது கல்லு ஸ்டோன் ஜாஸ்தியா வச்ச புர்கா பிடிக்குமா, இல்ல பிளேன் புர்கா பிடிக்குமா, இல்ல சிம்பிளான புர்கா பிடிக்குமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த புர்கா அவ்வளோக்கா சிம்பிளா தான் இருந்துச்சு. துணி கிளாத்தும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ப்ளூ இது என்ன கலர்னா ஆனியன் ப்ளூ, இதுவும் நல்லா இருந்துச்சு. மீண்டும் சந்திப்போம், பாய்.